Tu étais le bras, prends-moi dans tes bras, que je n'ai plus personne. Hi friends, welcome and welcome back to the another video. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி லாங் வீடியோல வந்து பேசி. ஸோ இது ஒரு லாங் வீடியோவா இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அது வரைக்கும் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் ரொம்ப பேசி ரொம்ப போர் அடிக்க வந்து நான் விரும்பல. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து என்ன மேட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம மோட்டோ விளாக் ப்ளஸ் மோட்டோ ரிவ்யூ தான் வந்து பண்ண போறோம். சோ அது வந்து என்ன பைக் அப்படிங்கிறது நம்ம வீடியோ போகும்போது வந்து பார்த்தலாம். சோ வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டியூக் 200. இந்த பைக்கை தான் இங்கே நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக்கோட ஓவரால் வியூ இதுதான். இந்த பைக்கோட ஸ்பெக் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நான் போக போக வந்துட்டு உங்கள் சைடில் வந்து டிஸ்பிளேல போடுறேன். இந்த சைடில் வந்து இப்படி வரும். இது ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, வழக்கம் போல் நம்ம சொல்கிறதா, நம்ம ஒன்றும் பெரிய டெக்கெல்லாம் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு இதை ஓட்டி பார்த்து ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். இது வந்து வாங்கலாமா வேண்டாமா, இல்லை ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது போக இதோட ஸ்பெஷலாக என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் வந்து இதில் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி வாங்க ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த மோட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த மோடை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ரோடுங்கிற மோடு இருக்குது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பட்டன் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரோட்லேருந்து சூப்பர் மோட்டோ மோடுக்கு வந்து மாறிடும். ஆக்சுவலாக இது என்ன ஆஃப் ரோடிங்கு. ஸோ நம்ம நார்மலாக மற்ற பைக்கில் இருக்குல்ல, நம்ம அவஞ்சர்லேயே வந்து என்ன ஏபிஎஸ்சில் இருக்குது, பின் பிரேக் தனி பிரேக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒர்க் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? ஏபிஎஸ் இருந்தால் லாக் ஆகும் பிரேக்கு. இப்போ பாருங்களேன், இந்த ஏபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படி. சாரி, இந்த ஏபிஎஸ் இல்லை பைக்கு அப்படி சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. பாருங்கள், கபடி போட்டி நடந்துட்டு இருக்குங்க காலையிலேருந்து. விளாண்டுருக்காங்க பாருங்கள், காலையிலேருந்து ஒரே கூட்டம், சரியான ஆட்டம். நான் கொஞ்ச நேரம் வந்து நின்று பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் நமக்கு vlog எடுக்க டைம் ஆச்சு அப்படிங்கிறனால வந்து நான் அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வண்டி வாங்குறதுக்காக போயிருந்தேன். இந்த வண்டி வந்து ஆல்ரெடி நான் ஓட்டி பார்த்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, கட்டடிக்கிறதுக்குலாம் செமையாக இருக்குங்க. நான் ஏன் இந்த இடத்துல வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் சந்து இல்லையா, இதில் இந்த பைக் வந்து எப்படி இருக்குது ஓட்டுறக்கு அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஏபிஎஸ்லாம் ஓட்டுறதுக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏபிஎஸ் இருந்தால் 2 பிரேக் வந்து லாக் ஆகாமல் ஒரே மாதிரி வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகி வண்டி கரெக்டாக ஸ்லோவாகுது. ஆனால் இதில் அப்படி இல்லை, சூப்பராக இருக்குது. சரி, நம்ம இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் போகலை. ஓகேவா? வழக்கம் போல் இந்த புல்லட் ஒரு இடத்துல வச்சு ரிவ்யூ பண்ண தெரியுமா, வீரகேரளம். அந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹைவேஸில் வச்சு டெஸ்ட் பண்ணால் டாப் ஸ்பீடு போகும். ஓகே, இது எல்லாத்துக்குமே தெரியும் தான் டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் தான் வந்து செக் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆளை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். நான் இதில் ஆன் பண்ணியிருக்கேன்டா. இங்கே பாருங்க, வந்தவனே சண்டை போடுறான். இவனை எடுக்கலாம், நான் உள்ளேருந்து வாடா எடுக்கிறேன் அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறான் பாருங்க. இவனை கூப்பிட்றதுக்கு தான் வந்தோம். இவனை கூப்பிட்டு நம்ம அப்படியே நேராக போய் vlog வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். உங்ககிட்ட இந்த பைக்கை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஓகே சார், பின்னாடி உட்காருங்கோ. 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவேன்? உட்காரும், போய் போட்டு காட்டுறேன். உட்காரும். ஓ கைஸ், இப்போ போகிற வழியில் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ. சரியா? இது சரியான ஷார்ட்டு. இது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பைக்கு சரியான ஏரியா. இந்த ஏரியா நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க தெரிஞ்சிருக்கோம். முத்திராமலை பேக் சைடு பின்னாடி உட்காந்துருக்கான் பம்புரா. என்ன பைக் தெரியுமாங்க, அப்பா பரவாயில்ல ஸ்பீடு வைக்கிறாமா. நான் ஸ்லோ பண்ணி தான் விட்டேன். என்ன பைக்கு தெரியுமா, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பைக்கை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பாக எடுக்கணுங்க பைக்கு. ஆக்சுவலி என்ன பிடிச்சிக்கோ. உமக்கினி 7.5 ஆரம்பிச்சிடுத்து. பகவானை வெட்டிக்கோங்க. பயப்படுறாங்க. வண்டியில் நான் கடைக்கு போயிருந்தேன் அவஞ்சல்ல. சரியா? அந்த பைக்கில் வந்து போனதுக்கே அள்ளுவிட்டுருச்சு. நான் இப்படிலாம் ஓட்டி அவன் பார்த்தது இல்லையா. 6 வர முன்னாடி போது வருவானா போட்டி. என்ன பைக்கு தெரியுமா, ஐயோ எனக்கு அப்படியே பயங்கர கூஸ் பம்பாக இருக்குங்க. இந்த பைக் ஓட்டும்போது பயங்கர ராவா பவராக இருக்குது. நம்ம ஜாலியாக ஓட்டலாங்க, பயப்படாமல் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். எங்கேயும் எதுவுமே ஆகாது. பாரு அள்ளு விடுதான் எனக்கு. எனக்கு சூப்பராக இருக்கு. அப்படியே சாஞ்சு உட்காந்து ஃப்ரெண்டில் உட்காந்து ரோடு தெரியுது. சரியா? ரோடில் அப்படியே பார்த்துட்டு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க.
பறந்து விழுந்துட போகிறேன். நிறைய என்னை பிடிச்சி உட்கார்றேன் காய்ஸ். இப்போ ஓட்டிட்டு வரும்போது நீங்கள் பார்த்துருக்கணுமே அப்பா. ஸோ இந்த பைக்கை வந்து நிறையா வந்து நான் இந்த பைக்கை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இந்த பைக்கோட ரா பவர் வந்துட்டு 24 BH. நான் சைடில் வந்து போடுறேன், இந்த இடத்துல போடுறேன், பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்னது தான். அதே மாதிரி இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் வந்து நான் சொல்லி ஆகணுங்க. சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பைக் ஓட்டுறதே வந்து தெரியல. ஆக்சுவலாக வந்து சில பைக்கில் வந்து ஓடும்போது நமக்கு வந்து ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை அந்த ஃபீல் எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுற மாதிரியே கிடையாது. ஆக்சுவலாக நான் இந்த டியூக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பைக் வந்து ஓட்டுறேன். MT-15 ஓட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டுற அந்த ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலே இல்லைங்க. ஏறி உட்காந்து ஏற்கனவே ஓட்டின மாதிரி தான் இருக்குது. அப்படி அழுத்தி பிடிச்சோன்னு வைங்களேன், வண்டி பேய் மாதிரி போதுங்க, சான்ஸே இல்லை. அதே மாதிரி இந்த LED லைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பைக்கோட ஓனர் வந்து எனக்கிட்ட வந்து சொன்னா. இது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இருட்டினா தான் வந்து தெரியும். அதே மாதிரி இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து அவனுக்கு 35 வரைக்கும் கிடைக்குதான். ஆனால் ஹைவேஸில் போனால் 42 வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டோம்னா மைலேஜ் வந்து கம்மியாயிருது. ஆனால் ஸ்லோவாக 50-60க்குள்ளே ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து எனக்கு 40 வரைக்கும் கிடைக்குதுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இது வந்து நார்மல் பெட்ரோல் தான். பவர் பெட்ரோலுக்கு வந்து ஊற்றி ஓட்டினா மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பவர் பெட்ரோல் தான் வந்து ஊற்றிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மைலேஜ் நல்லாவே எனக்கு கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு நாளும் ட்ராப் ஆனதில்லை. நார்மல் பெட்ரோல் ஊற்றினா மட்டும்தான் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுமே. அதே மாதிரி இது ஒரு லிக்விட் கூல் இன்ஜின். இந்த பைக்கோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டியூக்கோட இது வந்து கொஞ்சம் புதுசாகவே 250 அந்த என்னடா வண்டி சொன்னேன், இன்னொரு வண்டி 390 அந்த பைக் மாதிரியே வந்து இதுவும் இருந்து இருக்குது. ஸோ அதுக்கு அதே மாதிரி 250 அப்கிரேட் தான் வந்து இதுக்கும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு 3 மாதம் தாங்க இருக்கும். 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே தான் வந்து இருக்கும். இந்த பைக் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு பையன் வந்து நிறைய லாங்லாம் வந்து போயிட்டு வந்துட்டான். சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னால். அதே மாதிரி இதோட பிரேக்கிங் வந்து செமையாக இருக்குங்க. அதை நான் வந்து ஓட்டி காட்டும் போது வந்து காட்டுறேன். இதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடு வந்து இருக்குங்க. என்னென்ன மோடுனா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ மோடு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிரேக்கிங் சிஸ்டம் தான், 2 சிஸ்டம் தான். ஒன்று வந்து டூயல் ABS, ஒன்று வந்து தனித்தனியாக பிரேக்கிங் வந்து அதாவது சிங்கிளாக மாறிக்கும். நம்ம நார்மலாக வந்துட்டு பிரேக் வந்து ஓட்டிக்கலாம். ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா இந்த பைக் இருக்குல்ல, இப்போ வந்து நீங்கள் ஆஃப் ரோடு ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் மோட்டோ மோடு வந்து போட்டிங்கன்னா ஆஃப் ரோடிங் ஓட்டுறதுக்கு வந்து தனித்தனியாக பிரேக் வந்து பிடிச்சி வந்து ஓட்டும் போது இன்னுமே அந்த பவர் வந்து ராவாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். இதே வந்து ABS போட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து பயங்கரமாக இருக்குங்க. சூப்பர் மோட்டோ மோட போட்டு அசால்ட்டாக மறந்து போய் நம்ம பிரேக்கை பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு நம்ம கிட்டாய் விழுகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் வண்டியில் எப்பயுமே வந்து கவனமாக வந்து ஓட்டணும். என் வண்டியில் ABS கிடையாது சரியா. இது வந்து ABS இருக்கனால கொஞ்சம் அசால்ட்டாக நம்ம பிரேக் பிடிச்சாலுமே ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து ஸ்பீடை வந்து ஈஸியாக வந்து குறைச்சிருது. நமக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலிங்காக இருக்குது. அதே மாதிரி ஓட்டும் போது கண்ட்ரோலிங் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. இந்த பைக்கோட ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான், அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து கட்டடிச்சு ஓட்டும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி போகுதுண்ணா, எனக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால். ஆனால் அவனுக்கு அப்படி ஃபீலாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த குறையுமே இல்லை. பைக் கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான பைக்குங்க. அதே மாதிரி பில்லியன் சீட் கம்ஃபர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே வந்து லாங் ரைட்லாம் வந்து போயிட்டு வந்திருக்காங்க, நல்லா இருந்திருக்காமா. அதே மாதிரி சீட்டு வந்து கொஞ்சம் கல்லுமா இருக்குது. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி. பழைய 200 டியூக்கோட இது வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியான மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அதே மாதிரி வண்டியோட ஸ்பேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்பேர்ஸ் மீன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குமா சரியா, ஈஸியாக வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அதே மாதிரி பைக்கோட ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலைங்க சரியா. இவ்வளோ தூரம் நான் ஓட்டிட்டு வந்திருக்கேன், ஒரு 7-8 கிலோமீட்டர். ஆனாலுமே மேலே வந்து எனக்கு ஃபீல் ஆகலை சரியா. அடிவழியாக தான் ஹீட்டு வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 240 சரியா, 240-48 வந்துடுது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ண மாதிரி வந்து தெரியுது. இது ஆக்சுவலாக நான் சொல்லலை, என் கூட வந்து என்னோட அத்தை பையன் தான் சொன்னால் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால். அதனால தான் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும், இந்த ஃபிட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியும். இந்த இடம் அதே மாதிரி இந்த பாருங்க இந்த கேப் எல்லாம். அதே மாதிரி அந்த ஸ்கிப் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது வந்து பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காங்க. இந்த இன்ஜின் கார்டு சரியா. இதை பைக்லாம் பார்த்துருப்பீங்க, மெட்டலில் இருக்கும் அட்வென்ச்சர் பைக்லலாம். இதில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இல்லையா. ஆமாம் காஸ்ட் கட்டிங்லாம் நிறைய இடத்துல பண்ண மாதிரி தெரியுது. ஆனாலுமே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய குறை மாதிரிலாம் வந்து தெரியலைங்க. பைக் வந்து பயங்கர கம்ஃபர்ட்டுங்க. உட்காந்து ஓட்டிங்கன்னா கை கால் தான் வலிக்காது. நம்ம எவ்வளோ தூரம் வேணால் உட்காந்து போய்கிட்டே இருக்கும். இந்த வண்டியோட ஏரோடைனமிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. பழைய வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல இல்லையா. அது வந்து இந்த 250 மாதிரியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்காமா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே வந்து மாட்டிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு டூரிங் பைக் தான். ஸோ டூரிங் பைக்கு, ஆஃப் ரோடு பைக்கு, எல்லா பைக்கும் இதுதான். ஸ்போர்ட்ஸ் பைக்கு எல்லாமே இதுதான். ஐயா கொஞ்ச நேரத்துக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீதாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பைக் வந்து இருக்குது. எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. லவரை கூட்டிகிட்டு போகிறதுனா போகலாம், அதே மாதிரி ஃப்ரெண்டோட வெளியே போகிறதுனா போகலாம், ஆஃப் ரோடு பண்ணலாம், அந்த மலை மேலே ஏற்றலாம், இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. என்னன்னா எனக்கு இந்த பைக்கோட ஓனர் வந்து எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக் சொன்னான். இந்த இது வந்து கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனேன். இது வந்து கீழே வந்து அடிபடும். ஆக்சுவலாக இது வந்து கீழே கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கீழே கவரோடு தான் இருக்குது, அடிபடாமல் இருக்கணும். ஏன்னா பெரிய எல்லாம் இடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அடிபடும் சரியா. அது மட்டும் தான் எனக்கு கீழே இருக்குண்ணா, இதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து அவங்க சொன்னால். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க,
இந்த ஏபிஎஸோட சிக்னல் ஒயர் வந்து பார்த்தீங்களா இங்கே போகுதுல்ல, இந்த ஒயர் வந்து இன்ஜினோட மேலே வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நாளாக வந்துட்டு சூடாக இருக்குது. ஆமாம், சூடாக தான் இருக்குது பாருங்களேன். கீழே சூடு போகுது அப்படிங்கிறனால சூடு இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை, சூடாக நாளாக இந்த கேபிள் வந்து போயிடுமா. இந்த மாதிரி எலக்ட்ரிக் சிக்னலில் ஒர்க் ஆகுதுல்ல பாருங்கள். இந்த மாதிரிலாம் சூடாகக்கூடாதான், இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதான். ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. மெக்கட்ரானிக்ஸ் மூலம் கம்பெனிக்கு வந்து இதெல்லாம் வந்து கம்பெனிக்காரங்க இதெல்லாம் வந்து பாருங்கள். இதை வீடியோ கம்பெனிக்காரங்களாம் பார்ப்பாங்களான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கணும். ஆனால் இந்த இடம் உட்காரும் போது பார்த்து உட்காந்துக்கோங்க, நிறைய அடிப்படுது. சரியா, வாங்க நம்ம பைக்கை ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சிடென்ட் ஆனது கூட என்னோட தவறு இல்லைடா, எதிர்கட்சிக்காரங்க எதிர்க்காய வந்த செய்த தவறு. ஓட்டிக்கிறேன்டா பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து வண்டியை வந்து எடுத்தாச்சு, ஓகேவா. இப்போ வரும்போது நம்ம ஓட்டினதை விட இப்போ கொஞ்சம் சில விஷயங்களை வந்து இவ்வளோ நேரம் சொன்னதும் இல்லாமல் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். என்னென்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறக்கும் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். ஆமாங்க, அது வந்து உண்மைதான். பைக் வந்து செம்ம கம்ஃபர்ட்டே. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த டாப் ஸ்பீட் நான் ஓட்டி கட்டுறேன், ஆர்பிஎம் ஏறுது பாருங்கள், ரெட் லைட் வந்து எரியுது ரூமில். எனக்கு இங்கே வந்து டாப் ஸ்பீட் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. எனக்கு என்னென்னா இதை ஓட்டி காட்டணும் உங்களுக்கு, கொஞ்சம் ஸ்பீடாக எப்படி இருக்குது இதோட பவர். இது பவர் இந்த சின்ன ரோட்டில் ஓட்டினா தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து நான் ஓட்டியே வந்து காட்டுறேன். ஏன்னா ஹைவேஸில் போய் இதை டாப் ஸ்பீடில் ஓட்டுறதுக்கு எனக்கும் தெரியும், ஆனால் வந்து அங்கே ஓட்டலை. ஏன் தெரியுமா, இங்கே தான் ஓட்டும் போது தான் அந்த சின்ன ரோட்டில் இருக்க டிராஃபிக்கில் அந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டு என்ன இது வந்து இது கவராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணவும் முடியும். கொஞ்சம் இதாக இருக்கும் வீடியோவில் பார்க்கும்போது, திக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. கிலோமீட்டரே பார்க்கல, வண்டி 90 மேலே போகுது. அதுக்கு மேலே போனால் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது பாருங்களேன். வண்டி பவரு அப்படியே பிரேக் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குழந்த மாதிரி கேட்குதுங்க வண்டி. சரி, ஓகே, ஸ்பீடாக வந்தாச்சு. நம்ம வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, வண்டியோட ஹேண்ட்பார் அதெல்லாம் வந்து பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன், அதாவது நம்ம இப்போ உட்காந்துருக்கோம்ல, பைக் வந்து முன்னாடி வந்து சாஞ்சு உட்காந்துருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ரோடு வந்து நம்ம கிட்ட தெரியும் போது, இது நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஓட்ட ஸ்பீடாக வர வீடியோவில் ரெக்கார்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து நான் அது உங்களுக்கு தெரியும், ரோடு கிட்டக்க இருக்கிற மாதிரி தெரியும். அது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயத்தை உண்டாக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. பைக் வந்து பார்த்திங்கன்னா பக்கா சேஃபு. நம்ம ஓட்டுறவங்க வந்து நல்லா ஓட்டினால் அதாவது அது பக்கா சேஃபு. ஆக்சுவலாக பைக்கை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நிறைய பேர் இந்த பண்ணுற தப்பே அதுதான். என்னென்னா பைக்கை ஓட்டும் போது அது ஸ்லோ பண்ணுறதுக்கு வந்து 2 பேருக்குமே சேர்த்து அப்ளை பண்ணணும் தான். அதுக்குன்னு ஒரு காம்பினேஷன் பர்சன்டேஜ் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து 55%, பேக் பிரேக் வந்து 45% வந்து அப்ளை பண்ணணும். அந்த காம்பினேஷன் அப்ளை பண்ணால் மட்டும்தான் பைக் எப்போ ஏற்பட்ட பைக்காக இருந்தாலும் நீங்கள் அந்த டேர்னிங்லேயே திரும்பினாலுமே ஒரு 60-70 டேர்னிங்கில் திரும்புறீங்க அப்படின்னா பைக்கை வந்து ஈஸியாக வந்து ஸ்லோ டவுன் பண்ணி நிற்க வைக்க முடியும். பைக்கு வந்து ஸ்கிட் ஆகாது. ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு மேகசீனில் வந்து படிச்சிருக்கேன், ரொம்ப வருஷம் முன்னாடி படித்தேன். சரியா, இப்போ பாருங்கள், இதே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது ஏபிஎஸ் இருக்குன்னா பாருங்கள் அப்படியே நிற்கிதா. நான் என்ன பண்ணாலும் ஸ்லிப் ஆக மாட்டேன், ஓகேவா. பயங்கர சேஃபாக வந்து என்னால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்தோ நான் வந்து ஈஸியாக வந்து என்னை ரிகவர் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக எப்படின்னா திரும்பி வந்து அதாவது ஆக்சிடெண்ட் ஆகாமல் காப்பாற்றிக்க முடியும். ஒரு 90% காப்பாற்றிக்கலாம், 10% உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்பீடாக போகிறதுல தான் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல ஸ்லோவாக போகணும், ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சு போகணும். ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். நிறைய இடத்துல வந்து காஸ்ட் கட்டிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. சேசிஸில் அந்த இடத்துல கொஞ்சம் பண்ண மாதிரி வந்து தெரியுது. இருந்தாலும் பைக்கோட குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த பண்ண இதையே இன்னும் கொஞ்சம் அந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா 2 லட்ச ரூபா நம்ம கொடுக்குறோம், அதுக்கு ஒர்த்து தான். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொஞ்சம் ஆயிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் வந்து தோணுது. அதே மாதிரி இந்த சுவிட்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்எஸில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாம் சில பேர் வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த லைட் இண்டிகேட்டர் லைட்டு மேபி அதே மாதிரி தான் இருக்குது, ஓகேவா. அந்த கன்சோலுமே வந்து பார்த்திங்கன்னா டியூக்கோட கன்சோல் மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏபிஎஸ் மோடில் வந்து பிடிச்சோம் அப்படின்னா பைக் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள் ஸ்லோ ஆகிடுச்சா, 2 பிரேக் அட் டயத்தில் வந்து ஸ்லோ ஆகிடும், ஓகேவா. லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள்,
இப்போ வந்து சூப்பர் மோட்டோ மோடு போட்டாச்சு. 2 பிரேக்கும் தனித்தனியாக அப்ளை ஆகும். இது கிடையாது, அது பேர் என்ன, ஏபிஎஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அங்கே போய் பிரேக் அடித்து கட்டுறேன். இங்கே நிப்பாட்ட முடியாது, இங்கே அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது பாருங்கள். இப்போ 2 பிரேக்கும் தனித்தனியாக வந்து ஒர்க் ஆகும் ஈஸியாக. அதாவது 2 பிரேக்கும் தனித்தனியாக வந்து லாக் ஆகும். எந்த பிரேக்கை எந்த காம்பினேஷன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதில் தான் தெரியும். நீங்கள் ஏபிஎஸில் ஓட்டினீங்கன்னா அதுவே வந்து ஒரு காம்பினேஷன் வந்து பிடிக்கும். அந்த காம்பினேஷன் வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும். ஸோ எந்த வரியும் இல்லை. இப்போ நீங்கள் ரோட் மோடில், அதாவது சூப்பர் மோட்டோ மோடில் வந்து போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து காம்பினேஷன் வந்து கரெக்டாக தெரிஞ்சுட்டு ஓட்டணும். 55 பேக்கில் 45 காம்பினேஷன் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் வண்டி நிப்பாட்ட முடியும். அது நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் பழகிற டைம் ஆச்சு. நான் அப்போ வந்து என்னோடய வண்டியில் வந்து அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி பழகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பழகுவேன். பக்கத்தில் ஏதாவது ஃபீட் பிரேக்கரில் பக்கத்தில் போய் பிரேக் அடிக்கிறேன், அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கொஞ்சம் பழகுனேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பினேஷன் வந்து எனக்கு பக்காவாக வரும். நான் நார்மலாக வந்து லோக்கலில் ஓட்டும்போது நார்மலாக எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் பிரேக் டச் பண்ணி ஓட்டிப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும்போதுலாம் அந்த காம்பினேஷன் வந்து மாற்றவே மாட்டேன். எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் காம்பினேஷன் எப்பயுமே பக்காவாக இருக்கும். நம்ம கொடுத்தோன்னா வண்டி கரெக்டாக நிற்கும். பேக் வீலும் தூக்காது, ஃப்ரண்ட் வீலும் ஸ்கிட் ஆகாது. பேக் வீல் தூக்கவும் செய்யாது, பேக் வீல் ஸ்கிட்டும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஓட்டுவேனே. ஓகேவா? இந்த காம்பினேஷன் கரெக்டாக தெரிஞ்சுட்டு ஓட்டுங்க. இவன் ஏன்டா சந்துக்குள்ளேயே ஓட்டுறான்னு நினைக்காதீங்க. இது வந்து சந்து இல்லை, ஒரு சின்ன ஊர் இது. ஆக்சுவலாக எனக்கு ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு வந்து பிடிக்கல. அங்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஓப்பனாக அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. இதுனா கொஞ்சம் க்ளீனாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வீடியோவும். அப்படிங்கிறனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கிறோம். எனக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஏரியா இருந்தால் தான் பிடிக்குமே. அதனால தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ எடுத்தோம். நம்ம ஹைவேஸில் போட்டு ஒரு வீடியோ ஒரு பைக்குக்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன். அது என் பைக் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அது அப்போ பிடிக்கல. ஸோ இது நல்லாயிருக்கும் ஊருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இப்போ நான் 20 கொண்டு வந்துட்டேன் இல்லையா, பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 4th கியரில் போட்டு, என் வண்டியுமே பார்த்தீங்கன்னா 4th கியரில் போட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா 20ல் வந்து மூவ் பண்ணும்போது இன்ஜின் அடிக்கும். இதில் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அங்கே பாருங்கள், 6வது கியர்லேயே போட்டேன். நான் வண்டி ஸ்லோ பண்ணிட்டேன் பாருங்கள், அடிக்கவே இல்லை பாருங்கள். அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆகுது பாருங்கள். அந்த வண்டி அந்த இதுலேயே தெரியுதுங்க, அந்த குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி. அதாவது அந்த இன்ஜினோட பவர் வந்து இதுலேயே தெரியுது. இன்ஜின் எந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதோட பவரை வந்து ரிலீஸ் பண்ணி கரெக்டாக இன்ஜினை ரன் பண்ணி கொண்டு போகுது. ஐயோ இங்கே பாருங்களேன், ஐயோ எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. இந்த பைக் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த பைக் வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து ஒரு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தான் வாங்குறோம், எனக்கும் தான் இந்த பைக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக டியூக் வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பாருங்க எப்படி இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஐயோ எனக்கு மனசே இல்லை, செம்மையாக இருக்குங்க வண்டி. சார் என்ன வண்டி குதிரைடா அது. ஐயோ பைக் உண்மையிலே இந்த பைக் வச்சிருக்கோம்னா ராசிக்காரனுங்க. இந்த ஒரு ரா ஃபீலை வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நம்ம ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஓட்டும் போது ஏதோ ஒன்று நம்ம வந்து இது பண்ணிட்ட மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு மட்டுமே சொந்தமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த பைக் ஓட்டும் போது. அப்பா என்ன பவர், என்ன ஃபீலு, ஐயோ செமையாக இருக்குங்க. ஒரு வழியாக பைக் வந்து ஓட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இல்லைடா லூஸ் ஆயிடுச்சுடா, அவனுக்கு லூஸ் ஆயிடுச்சு. இல்லைண்ணா அதெல்லாம் தான் காசு கட்டிங். அதான் இதெல்லாம் வந்து லூஸாக இருக்குது போல் பார்த்தீங்களா. அதெல்லாம் காசு கட்டிங்க அவனே சொல்கிறான். அவன் வந்து மெக்கட்ரானிக்ஸ் முடித்தவன், அவனுக்கு தெரியும் சரியா. அதனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பைக் எப்படி இருக்குது, ஆல்மோஸ்ட் டோட்டலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் இருக்காது. ஓட்ட தெரியாதவங்களுக்கு தான் இதை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு சேஃபஸ்ட் பைக்னே வந்து சொல்லலாம். நம்ம நல்லா ஓட்ட தெரிஞ்சதுன்னா நல்லா சேஃபஸ்ட் பைக் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக விளாக் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. விளாக் வந்து இதோட முடிஞ்சதான் கேட்டால் இன்னும் முடியல. இன்னொரு சென்டிமெண்ட் சீன் இருக்குது, அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளாகை லைக் பண்ணிவிட்டு போங்க சரியா. எங்கே போகிறதா இருந்தாலும் போங்க. ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து வீடியோ முடிஞ்சிருக்கும். இப்போ நான் சென்டிமெண்ட் டைமில் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, எங்கள் அம்மா வந்து பிரியாணி கேட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம். இந்த ஹோட்டல் தான் கைஸ் பெரிய நாயகி. பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருப்பாங்க. நம்மளுமே ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஸ்டார்டிங்கில் ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். தம்பி ஒரு காளான் பிரியாணி. ஆமாம் தேங்க்யூ. ஹலோ அம்மா வந்துட்டுருக்கேம்மா, பிரியாணி கட்டிலாம் வாங்கிட்டுருக்கேன், வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஓகே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு.
பைக். தேங்க்யூ பைக். அம்மாவுக்கு இந்த பிரியாணியை டெலிவரி பண்ணிடுறதுதான். கருப்பி வரா. கருப்பி குண்டு இந்த கருப்பியை பார்க்கும் போதுனா அந்த குலோப் ஜாம் பாட்டுருக்குல்ல, குண்டு அப்படின்னு அந்த பாடுதான் செம ஜாலியாக இருக்கும். அந்த பசங்க குண்டுன்னு ஆகிட்டாங்க. எப்படி இருந்தா தெரியுமா வந்த புதுசில் சீட்டு வந்த மாதிரி இருந்தா. இதில் ரெடி பண்ணி சூப்பராக பண்ணிட்டேன். அதான் சந்தோஷமாக இருக்குது எனக்கு இவ்வளோ பார்க்கும்போதெல்லாம். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் நாய் குட்டி போட்டிருக்கல, இது கூட 2-3 தடவை சண்டைக்கு வந்துருச்சு. அதனால தான் வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறா. அவள் குட்டியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான். உள்ள ரோஸே இந்தாம்மா நீ கேட்ட காளான் பிரியாணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த பைக்கை வந்து எனக்கு தெரிஞ்சமா வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமாங்கிற அப்படி ஒரு ஐடியா இருக்கும். கண்டிப்பாக 2.5 லட்ச ரூபாய்க்கு இது வந்து 200cc செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான பைக்னே வந்து சொல்லலாம். இந்த பைக் வந்து நம்ம நம்பி எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் வந்து இந்த பைக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி 200cc மற்ற கம்பெனிலாம் வந்து நிறைய பைக்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு போறதுனாலும் போகலாம். இல்லை எனக்கு ஒரு சூப்பரான பைக், பெஸ்டான பைக் வந்து வேணும், லுக் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த KTM 200 வந்து கண்டிப்பா போகலாம். பைக் வந்து சூப்பரா இருக்குங்க. அல்டிமேட்டான ஒரு பைக்குங்க. 200cc செக்மெண்ட்ல யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த பைக் வந்து ரொம்ப பிடிக்கும் யாருக்கா இருந்தாலும். ஸோ மற்ற விஷயம் எல்லாமே நான் வீடியோ நடுவுலேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம Instagram ID கொடுப்போம், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.